இன்னைக்கு நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா 194 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருந்தது அண்ட் சென்செக்ஸ் வந்து 639 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆனதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் ஓபன் பண்றதுக்கு யூஎஸ்க்கு வந்து ஒரு பிளான் கொடுத்திருக்காங்க. சோ இதனால குளோபல் ட்ரேட் வந்து ஸ்மூத்தா ரன் ஆகும் அப்படின்ற ஹோப்ல வந்து பாத்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவா இருந்தது. சோ அந்த இம்பாக்ட் வந்து இந்தியன் மார்க்கெட்லயே ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கு. மார்க்கெட்டோட ஹெவி வெயிட் ரிலையன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா Q4 ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு 3% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாம ஃபார்மா, ஐடி அண்ட் கன்சூமர் டியூரபிள் செக்டார் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தது. இன்னைக்கு மெயினா பேங்கிங் செக்டார் வந்து மார்க்கெட்டை டிராக் பண்ணிருக்கு. இந்தியா அண்ட் நியூசிலாந்து வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. நியூசிலாந்து வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 15 இயர்ஸ்க்கு $20 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ண போறதா சொல்லிருக்காங்க. இந்த கம்பைன்டு பாசிட்டிவ் நியூஸ் எல்லாமே சேர்ந்து பாத்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்ஸை லிஃப்ட் பண்ணிருக்கு. கோல்டு பெர் ரவுண்ட்ஸோட பிரைஸ் வந்து $4,690 அண்ட் சில்வர் பெர் ரவுண்ட்ஸோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா $75.4. சென்னையில பாத்தீங்கன்னா 1 கிராம் 24 கேரட் கோல்டோட பிரைஸ் வந்து 15,524 rupees. 1 கிராம் 22 கேரட் கோல்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 14,230 rupees. அடுத்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட Q4 ரிசல்ட்ஸ் பாத்துருவோம். Q4 FY26ல கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 16,971 crore rupees. மார்ச் குவார்டர்ல EBITDA வந்து பாத்தீங்கன்னா 48,588 crore rupees. ஆயில் டு கெமிக்கல் பிசினஸ் செக்மெண்ட் வந்து 12.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் அந்த செக்மெண்டோட டோட்டல் ரெவன்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ₹1.85 lakh crore rupees. ஆயில் டு கெமிக்கல்ஸ் பிசினஸ் செக்மெண்டோட EBITDA வந்து பாத்தீங்கன்னா 14,520 crore rupees. ஜனவரி அண்ட் பிப்ரவரி மந்த்ல வந்து க்ரூட் ஆயிலோட பிரைசஸ் வந்து கம்மியாக இருந்தது. ஆனா மார்ச் மந்த்ல பாத்தீங்கன்னா ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அண்ட் வெஸ்ட் ஏசியால நடந்த ப்ராப்ளம்ஸ்னால பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயிலோட சப்ளை வந்து அஃபெக்ட் ஆகி இருந்தது. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் பிளாக் ஆனதால பாத்தீங்கன்னா குளோபல் கமாடிட்டி கெமிக்கல் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 25% அஃபெக்ட் ஆகி இருக்கிறதா சொல்லிருக்காங்க. ஆயில் அண்ட் கேஸ் செக்மெண்டோட ரெவன்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5,867 crore rupees. அண்ட் அந்த செக்மெண்டோட EBITDA வந்து பாத்தீங்கன்னா 4,195 crore rupees. ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸோட ரெவன்யூ வந்து 38,259 crore rupees. அண்ட் அந்த செக்மெண்டோட EBITDA வந்து பாத்தீங்கன்னா 20,060 crore rupees. ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸோட ஆவரேஜ் ரெவன்யூ பெர் யூசர் அதாவது ARPU அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 4% இன்க்ரீஸ் ஆகி 214 rupeesல இருக்கு. ரிலையன்ஸோட ரீட்டைல் செக்மெண்ட் ரெவன்யூ வந்து 11% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் அதோட டோட்டல் ரெவன்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 87,344 crore rupees. அண்ட் ரீட்டைல் செக்மெண்டோட EBITDA வந்து 6,921 crore rupees. அடுத்து அதானி டோட்டல் கேஸோட Q4 ரிசல்ட்ஸ் பார்த்துலாம். நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 168.34 crore rupees. EBITDA வந்து பாத்தீங்கன்னா 300 crores அண்ட் EBITDA மார்ஜின் வந்து 18.3% இருந்து 17.9% டிக்ரீஸ் ஆகிருக்கு. மார்ச் குவார்டரோட ரெவன்யூ வந்து 16.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டோட்டல் ரெவன்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1,694 crore rupees. ஃபைனான்சியல் 2026க்கு பாத்தீங்கன்னா ரெவன்யூ வந்து நியர்லி 1,000 crores இன்க்ரீஸ் ஆகிருக்கு. FY25ல 5,411 crores இந்த ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா FY26ல 6,408 crores இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து மஹிந்திரா ஹாலிடேஸ் அண்ட் ரெசார்ட்ஸோட Q4 ரிசல்ட்ஸ் பார்த்துலாம். நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 43% டிக்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 41.49 crore rupees. ஃபைனான்சியல் 25 மார்ச் குவார்டர்ல வந்து 778 crores இந்த ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா ஃபைனான்சியல் 2026 மார்ச் குவார்டர்ல வந்து ரெவன்யூ 820 crores இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டோட்டல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 778 crore rupees. அண்ட் ஓவராலா ஃபைனான்சியல் 2026ல ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 67 crore rupees. அண்ட் FY26 ஓட டோட்டல் ரெவன்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2,991 crore rupees. அடுத்து அல்ட்ராடெக் செக்மெண்டோட Q4 ரிசல்ட்ஸ் பார்த்துலாம். இந்த ரிசல்ட்ஸ்ல ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா கம்பெனி வந்து 240 rupees டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2,983 crore rupees. ரெவன்யூ வந்து 12% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 25,799 crore rupees. சேல்ஸ் வால்யூம் வந்து 9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 42 million tons. மார்ச் குவார்டரோட EBITDA வந்து பாத்தீங்கன்னா 20% இன்க்ரீஸ் ஆகி 5,688 crores இருக்கு. ஒரு டன்னோட லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1,154 rupees. ஒரு டன்னோட ஃபியூல் காஸ்ட் வந்து 874 rupees. அண்ட் பவர் காஸ்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 325 rupees. ஆனா ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 658 rupees per ton. ஃபைனான்சியல் 26ல அல்ட்ராடெக் செக்மெண்டோட டோட்டல் நெட் ப்ராஃபிட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 8,166 crore rupees. அண்ட் ஃபைனான்சியல் 26ல ரெவன்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 88,511 crore rupees. ஃபைனான்சியல் 2026ல ஆனுவல் கெபாசிட்டி வந்து 2.7 million tons இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் FY26 ஓட டோட்டல் ஆனுவல் கெபாசிட்டி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 196.8 million tons per annum. ஸோ நீங்க இன்னைக்கு பார்த்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அண்ட் தொடர்ந்து இந்த மாதிரி மார்க்கெட் அப்டேட்ஸ் அண்ட் கம்பெனி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க.